கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு காலை வேளை, புதிய நாள், புதிய நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பாராட்டுகிற நன்மைகளை நினைத்து உள்ளபடியே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆண்டவரை நோக்கி நன்றியர்ந்த உள்ளத்தோடு ஏறெடுத்து பார்ப்போம். வாருங்கள். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் ரட்சிப்பை பெற்றிடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆவலாய் எங்களை அன்போடு கரம் நீட்டி அழைத்து ஆத்மத்திலும் சரீரத்திலும் சுகத்தை கொடுத்து எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே புது பலத்தை கொடுத்து எங்களை வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வாஞ்சித்து தேடுகிற ஆண்டவராக இருக்கிறீர். கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வர இருக்கின்ற முது பிள்ளைகளை குறித்த நேரத்தில் கூட்டி சேரும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே. கண்ணோக்கி பாரும். திவ்ய பிரசன்னத்தை தந்து இந்த நாளை ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக கொடும். குறைகளை யாவற்றையும் பொறுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஆரம்ப ஜெபமாக ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். என் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமீன். இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான் என்ற முதல் பாடலை பாடுவோம். பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான், இவரே பெருமான். கவலைக்கிடங்கோடு அறியா நமக்குரியா, இவரே பெருமான். மருடை நீக்கும் ஒடியா தெய்வம் இருக்கும் படியா, இவரே பெருமான். பரிகாரி சொல்லும் வளமையில் மிக்க விபகாரி, கூலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமான். அரண் செய்வதில் ஒரு சித்தன், கொடுமரம் விடுபவர் கருள் முத்தன், இங்கே இறந்தோர் கர்த்தன், இவரே பெருமான். ஆலகைதனை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த எழிற்பேரன், வீணுலகுவாழ் தேவகுமாரன், இவரே பெருமான். பொன்னுலகன் தன்னில் வாழ்வோகன், ஆருள் துண்ண தம்மால் நன்மை அளித்த ஒரு தியாகன், இவரே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான், இவரே
பெருமா. 146ஆம் சங்கீதம். அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை துதி, பிரபுக்களிலும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரிலும் நம்பிக்கை வையாதேயுங்கள். யாக்கோபின் கடவுளை தன் துணையாக கொண்டிருந்து தன் கடவுளாய் கர்த்தரை நம்பி காத்திருக்கிறவன் பாக்கியவான். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அந்நியரை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அநாதை பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கிறார், துஷ்டரின் வழியோ தாறுமாறாக செய்கிறார். தலைமுறையா ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்கள் இருக்கிறபடியே ஆமேன். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 15 22 முதல் 26, 22 முதல் 26. யாத்திரையாகமம் 15. யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்பது. அன்பானவர்களே, காஸ்பல் லெசன் யோவான் 5:9 வசனங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 9 வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெசதா எனப்படும் ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே திரளான குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் படுத்திருப்பார்கள். தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீர் கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முதல் அதில் இறங்குகிறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் குணமாவான். அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் 38 வருஷம் வியாதியாக இருந்தான். அவன் படுத்திருப்பதை இயேசு கண்டு அவன் நெடுநாள் நோயாளி என்று அறிந்து, குணமாக உனக்கு மனமுண்டா என்று கேட்க, வியாதிகாரன் அவரை பார்த்து, ஐயனே, தண்ணீர் கலக்கும்போது குளத்தில் என்னை விடுவதற்கு ஆள் இல்லை. நான் போகிறதுக்கு வேறொரும் எனக்கு முன் இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனிடம், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்றார். உடனே அந்த மனுஷன் குணமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்பதே. வசனத்தை வாசிக்க கேட்ட நாம் அதில் விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமேரி இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்தியில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர் திறந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபை, பரிசுத்தவான்கள் ஐக்கியமும், பாவம் மன்னிப்பும், சரீர உயிர்த்தலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமாம்.
அன்பானவர்களே, அதிகாலை வேளை புலர்காலை ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். முதலாவது ஜெப பாடலாக சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவராம். அப்போது ஏதோ சப்ஜெக்டு இதுதான், அதையா இவரே பெருமான், பல பிணிகளை தீர்க்கும் பரிகாரி அவர் தான். முதல் லெசன் படித்தோம், உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே. கடைசி ஒரு பாட்டு பாட போகிறோம். 2 கவி தான், ஆரம்ப கவி கடைசி கவி பாடுவோம். தீராத பாவையும் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனம் எல்லாம் கோர குருசிலே சுமந்து தீர்த்தார். எதுக்கு? நம்ம குணமடைய இல்லையா? ஒரு வசனமும் பாடல் வரிகளும் எவ்வளவு நமக்கு பொருள் சேர்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? பெரிய பணக்காரன். நோய் இல்லாதவன் ஷார்ட்டாக சொல்லிட்ட, குட், அதுவும் கரெக்டு தான். வியாதி இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், வேதனையே இல்லாமல் மனசு சந்தோஷமாக இருக்கணும். அவன் தான் பெரிய பணக்காரன். காசு வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான், பங்களா வச்சுருக்கான், யாரும் பணக்காரனு கிடையாது. அடர்ந்த காட்டுக்குள் கொடிய மிருகங்கள் இருப்பது போல, விஷ ஜந்துக்கள் இருப்பது போல அவங்ககிட்ட தான் பிரச்சனை அதிகம் இருக்கும். பிரியமானவர்களே, இதுதான் செல்வம், இதுதான் மேலானது. ஏம்மா, நோயற்ற வாழ்வு தான் பெருசுன்னு சொல்லிட்ட. நோய் வந்து போகும், ஒரு நாள் வரலாம், 2 நாள் வரும், அதான் மாத கணக்கில் கூட இருக்கலாம். எனக்கு 2 வாரமாக கால் வலி, அவங்க கொஞ்ச நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க, அது முட்டு வலி. சில நேரம் ரொம்ப மாதக்கணக்கில், ஏன் வருஷக்கணக்கில். இது என்ன கதையாக இருக்குது? 38 வருஷம்னா என்னது? 38 வருஷம். கற்பனை பண்ண முடியுதா? இமேஜின், கற்பனை பண்ண முடியுதா? 38 வருஷம், ஒரு நாள் 2 நாள் அல்ல. பிரியமானவர்களே, இங்கே 3rd மிராக்கிள், ஜான் காஸ்பல், 3வது அற்புதம் இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதற்கு பின்பு 14ஆம் வசனம் படிமா, நம்ம 14:14. அதிக கேடானதென்று உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே, நீ சொஸ்தமானாய். தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இன்றைக்கு காலை நேரம் படிப்பினை என்ன? ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே, செய்தியை கேட்கிறோம். ஆனால் செய்தியினூடே ஒரு சத்தியத்தை, ஒரு படிப்பினையை, ஒரு பாடத்தை எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு, எங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கு பிரயோஜனமாக நீர் தருகிறீர் என்பதை சரியாக உள்வாங்கி, ஆண்டவரே, காலையிலே நாங்கள் உட்கார்ந்து ஏதோ கேட்டுவிட்டு போகிறோம் என்று இல்லாதபடி, ஆண்டவரே, கருத்தாயுமை தியானிக்க, சரியாயுமை பார்க்க, ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்க, உணர்வடைய ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். இயேசு எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகிற ஆண்டவர் அங்கே உள்ள அட்மாஸ்பியரை பாருங்க. எப்படி? அங்கே ஒரு குளம் இருக்குது. எருசலேமை சுற்றி நிறைய குளங்கள் இருக்குங்க. நாகர்கோயிலை சுற்றி நிறைய குளம் உண்டு. என்னத்தை சொல்லதுன்னு தெரில. இப்போ குளமெல்லாம் இப்போ வீடாக பிளாட்டு போட்டு, பாரதிபுரம் போனால் அங்கே போனால், கட்டையுள்ள போனால் அங்கே போனால், குளம் எத்தனை குளம். நான்லாம் கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு நண்பர்களோடு குளத்தில் குளித்து நீராடின அந்த அனுபவமெல்லாம் யாருமே நமக்கு தர முடியாது. அது ஒரு குதூகலமான ஒரு அனுபவங்கள், சந்தோஷம். இன்றைக்கி குளத்தில் குளிக்க முடியுதா? குளம் இருக்கா? வடசேரியில் ஏரி மாதிரி தெரியும், அங்கே அந்த கரை அப்படியே எவ்வளோ தூரம் அப்படி இருக்குது அப்படின்னு தோணும். இப்போல்லாம் அது உள்ள நடுவில் பாலமெல்லாம் போட்டு என்ன. அன்பானவர்களே, இந்த எருசலேமை சுற்றி அதிகமான குளம் இருக்கும். அன்பானவர்களே, அந்த குளத்தில் பக்கத்தில் மண்டபம்,
மண்டபம்னா அரசன் இருப்பார்னு நினைக்காதீங்க. அரச மண்டபம்லாம் இல்லை, ஆண்டி மடம் மாதிரி. அது மடம் இருக்குல்ல, ஆண்டி மடம்லாம் சத்திரம் சாவடின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அங்கே படுத்திருப்பாங்க, நோயாளிகளெல்லாம் படுத்திருப்பாங்க. பிரியமானவர்களே, அந்த குளத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அப்படிதானம்மா? பேர் படி குளத்துக்கு ஒரு பேர். ஆ ஆ போதுமா? அந்த குளம், அதுக்கு குளத்துக்கு பேரு. அன்பானவர்களே, அதிலே சப்பானி, குருடன், முடவன் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் படுத்திருப்பாங்க. கை கால் நல்லா இருக்கவன் குளம் கலக்கப்பட்டவொடனே டப்புன்னு ஓடிடுவான். காலு கை முடமா இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்? நம்மளை மாதிரி தான் அவங்களும். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தூக்கிட்டு போய் அவனை விடுவான். இங்க அப்படியெல்லாம் என்னெல்லாம் கிடையாது. தான் நல்லா இருக்கணும், சுயநலமாக அவங்க போய் முதல்ல இறங்கிடுவான். இதுதான் அங்க பெரிய டிராபேக். அப்போ 38 வருஷம் இயேசுடைய நோக்கம், வந்த நோக்கமே கடவுள் ராஜ்யத்தை அட் ஹேண்ட், அப்படிதான் நம்ம கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ரெண்டாவது தேவகுமாரன் என்று அவர் தன்னை நிரூபிக்கணும். இது ரெண்டு தான் ஆண்டவருடைய நோக்கம், வருகை நோக்கம். இங்க வந்து அவனிடத்துல என்ன கேட்கிறாரு? அவனிடத்துல அவர் என்ன கேட்கிறாரு? குணமாக சொஸ்தமாக வேண்டுமான்னு கேட்கிறார். குணமாக வேண்டுமா? இங்க அப்படிதான் இல்லையா? உனக்கு மனம் உண்டா கேட்க வியாதிக்காரன் அவரை பார்த்து, ஐயனே, தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் என்னை விடுவதற்கு ஆள் இல்லை, நான் போகிறதற்குள் வேறொருவன் எனக்கு முன் இறங்கி விடுகிறான் என்றான். அவர் என்ன கேட்டார்? ஆமா, அதுக்கு என்ன பதில்? இவ்வளவுதானே மேட்ரு. ஆமா, இல்லை ஆண்டவரே, எனக்கு இது சுகமாக இருக்கு, நான் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லு, வேணும் இல்லை வேண்டாம். பதிலை பார்த்தீங்களா? நம்மளை மாதிரியே கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, உடனே அவர்கிட்ட நான் இறங்கலான்னு நினைக்கிறேன், இங்கே அதுக்கு முன்னாடி இறங்கி விடுவான். எவனாவது ஒருத்தன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மனசு இருந்தா இந்நேரம் நான் குணமாக இருப்பேன். என்னை கொண்டு போய் விட்டுருந்தா நான் இந்நேரம் குணமாக இருப்பேன். தன்னை போல ஒரு மனுஷன்தான் நமக்கு உதவ முடியும்னு நினைச்சா வாழ்க்கை பூரா எந்த மனுஷனுமே நம்மளுக்கு உதவாத மாதிரி அவனுக்கும் உதவ மாட்டான். எந்த மனுஷன் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க, நமக்கு பெரிய உதவி செஞ்சிருவான். எந்த மனுஷனும், நான் சொந்தமா சொல்லனா, சங்கீதம் வாசித்தோம்ல, அதுல என்ன இருக்கு? ரட்சிக்க திராணி இல்லாத எந்த மனுஷனிலும் நம்பிக்கை வைக்காதீர்கள், யாக்கோவின் தேவனை துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். இதோட சொல்லணுமா? மேன் சென்டர். நம்முடைய ஐடியாலஜி எல்லாம் அவன் செஞ்சிருவான், சார் செஞ்சிருவாரு, அண்ணன் செஞ்சிருவாரு, இவர் செஞ்சிருவா. யாரும் செய்ய மாட்டாங்க. அதை புரிய மாட்டான் முதல்ல. ஏமா இவனுக்கு ஒரு 40-50 வயசு இருக்குமா? 38 வயசும் பெரும்பாடு. 40-50 வயசு இருக்குமா? இருக்கலாம். விரும்புகிறாயா கேட்டு கேட்டதுக்கு அவனுடைய பதில் பாருங்க. ஏங்க சார் ஒரு மாதிரி இருக்கீங்க, பிள்ளைக்கு கல்யாணம் ரெடி பண்ணிருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ரூபா ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா? ஏமா பையன் இன்டர்வியூக்கு போகணுமா, கொஞ்சம் தூரம் கஷ்டம் இல்லை, நான் பைசா கொடுக்குறேம்மா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது ஒரு சப்போர்ட்டிவான வார்த்தை, ஆதரவான வார்த்தை. அப்படி யார் செய்வா? நான் டாக்டர்கிட்ட போனேன், கால் லேசாக வீக்கமாக இருக்குன்னு கேட்டேன். இது நீங்கள் நியூரோ சர்ஜன் ஒருத்தர் வருவார், டாக்டர் ரஃபிக், திருநெல்வேலியிலேருந்து, நீங்கள் அவரை பாருங்கள் சார், ஹீ இஸ் த பெஸ்ட். அப்புறம் அவரை பார்த்தேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்டர் இருக்கான். கண்ணு குணமாக, கண்ணுக்குன்னா
முதல்ல அங்கே போய் காட்டினா நீங்கள் நல்ல கண்டாக்டரை பாருங்க ஐயா அப்படிம்பாங்க. கை இது ஒரு மாதிரி அப்படின்னா ஸ்கின் டாக்டரை பாருங்க ஐயா அப்படிம்மா இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்கு. தலையில் கொஞ்சம் ஒரே வலியாக இருக்கு, நீங்கள் மற்றவரை போய் பாருங்க. ஹார்ட்டு ஒரு மாதிரி அங்கே போங்க, காட்வின் அது அப்படிதானா, அங்கே போங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர். இங்கே நம்ம டாக்டர் யாரு? கம்ப்ளீட்டா சுகப்படுத்துறவர், கம்ப்ளீட்னஸ், கியூர், அப்படியே சுகப்படுத்துறவர். என்ன உனக்கு வியாதியோ என்ன பிரச்சனையோ எது இருந்தாலும் போதும் குணப்படுத்துகிறவர். வைத்த வலினா வைத்த வலி டாக்டரை பார்க்கணும், கேஸ்ட்ரோ பாருங்க அப்படிமா எல்லாம் சொல்லுவான். ஆனா இங்கே அழகான வார்த்தை. நீ ஒரு வார்த்தை படித்த சங்கீதம் கீவேர்டு என்னம்மா? மறுபடி பாவம் செய்யாதபடி இல்லையா. அதீதமான நோய் எது வந்துடுறபடி. இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவம். அவனுக்கு என்ன நோய் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. கடவுளும் போய் எப்பா உனக்கு என்ன செய்யுது, உனக்கு யார் உண்டு, அப்பா உண்டா அம்மா உண்டா, நீ எந்த ஊருக்காரன், உனக்கு என்ன நோய் அப்படிலாம் கேட்கல. பிரியமானவர்களே, இங்கே மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் அவன்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? வேதனையும் வலியும் எப்படி வந்துச்சு உலகத்துக்குள்ள? பாவம் செஞ்ச பிறகு வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய், நீ வேதனையோடு நிலத்தின் பலனை அனுபவிப்பாய், வலி வேதனையோடு நீ நிலத்தை பண்படுத்துவாய். வலி வேதனை துன்பம் துயரம் எல்லாம் ரிசல்ட் ஆஃப் சின்ஃபுல் நேச்சர், சின்ஃபுல் மைண்ட், பாவத்தின் நிமித்தமாக வந்தது. அதனால தான் கடவுள் இனி உனக்கு அதீத கேடு உண்டாகாதபடி பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமாங்க, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசுவா அவ, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசுவான். அப்படிதானே ஐயா சார் சொல்லுவாங்க? ஏகம்னா ஒருவன் இல்லையா, ஒருவன். ஏகம்னா இறைவன் ஒருவன். பரம் என்றால் பரலோகம் இல்லையா, பரம் என்றால். அப்போ எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசினா, தண்ணீர் கலக்கம் போடுவது போது என்னை இறக்கி விடுவதற்கு நாதி இல்லையே ஆண்டவரே, ஒருத்தனுமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானே என்று தனக்குள் அவன் நினைத்து கொண்டான். தன்னை மாதிரியான ஒரு மனுஷன் எனக்கு உதவுனா போதும்னு நினைக்கிறான். மனுஷனை நம்பி இருக்கிறான். மனிதரையா கடவுளையா நம்புறது? நமக்கு கடவுள் இன்னைக்கு காலையில் கேட்குறாரு, மனிதனையா கடவுளையா? எபிரேயர் 11:6 படிமா, 11:6 படி, 11:6. பலன் அளிக்கிறவர், தன்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சும்மா வந்து காலையில் ஏதோ கேட்டுட்டு அப்படி போறோம்னு நினைக்காதீங்க. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். காலமே தேவனை தேடு இல்லையா, காலையில் தேடுகிறவள் என்னை கண்டடைவார்கள். நம்ம உணர்ந்து அவரை தேடுறதே இல்லை. வர்றோம், ஜெபிக்கிறோம், போகிறோம். ஆனால் உள்ளபடியே நீங்கள் உணர்ந்து தேடுவீர்கள் என்றால் லைஃப்பில் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் என்பதை நீங்கள் அறிய முடியும். பிரியமானவர்களே, கடவுள் டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவான்? இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியாகும். ஆனால் உண்மையிலே நல்ல டாக்டர் என்ன சொல்லுவான்? நாங்கள் கொடுக்குறோம் மாத்திரை, குணப்படுத்துகிறவர் கடவுள். we treat you, God heal you. நாங்களால் மருந்து தான் கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியுமா ஐயா? கடவுள் தான் கொடுக்க முடியும். டாக்டர் மருந்து தான் கொடுக்க முடியும், சுகம் கொடுக்கிறவர் கடவுள். பிரியமானவர்களே, 38 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் கூட 15 வருஷம் முடிஞ்சவொடனே அனுப்பி விட்ருவான். இங்கே எங்கள் மிலிட்ரியில் 15 வருஷம். அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸில் டீச்சராக இருக்காங்களா, 58 வயசில் ஓகே புறப்பட்டுருங்க, அங்கே போங்க ரிட்டையர்டு
அப்புறம் உங்களை வச்சு எங்களுக்கு தலைவலி தான், உடம்பு பலவீனம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சர்டன் ஏஜ். ஃபாஸ்டர் கூட அப்படி தான் 65. அதுக்கப்புறம் போங்க ரிட்டையர்டு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்தா சரியாப்பா பொழைச்சி போப்பா, அந்த கோயிலில் இருந்துட்டு போ அப்படின்னு ஆள் பஞ்சமாக இருக்குல்ல, அதனால சரி சமாளித்து ஆடுவோம். இதுதான் ஒவ்வொன்றுக்கும் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வயசுலையும் அது ரிட்டைர்மெண்ட் தான். 38 வருஷம் வேதனை அனுபவித்தவன் கடவுள் ஒரே மருந்து கொடுக்கிறார். ஒரே மருந்து என்ன தெரியுமா? ஒரே மருந்து. அவனை பார்த்து சொல்றாரு, அண்ணா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்றார். உடனே அந்த மனுஷன் குணமாகி. இது என்னமாகத? படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. உடனே அந்த மனுஷன் குணமாகி. வசனத்தை சொன்ன உடனே நீங்களும் எழுந்துச்சிங்க, அவங்களும் எழுந்துச்சாங்க. மேட்ரு என்ன? உசேன் போல்ட்டும் ஓடுறான், பக்கத்துலேயும் ஒருத்தன் ஓடுறான், அந்த ஜான்சன், அவனும் ஈக்குவலாக ஓடுறான். எப்பா என்ன இவனுக்கு ஈக்குவலாக ஓடி வர்றானே அப்படின்னு பயந்து பார்த்தா டக்குன்னு அவன் தலையை நீட்டிட்டான். அவன் ஃபஸ்ட்டு. உண்மையிலே ஆச்சரியம். உசேன் போல்ட்டை ஜெயிச்சா உண்டாயா? ஒருத்தன் ஜெயிச்சுட்டு அவன் காலிலே விழுந்து, அவன் பெரிய லெஜெண்ட் இல்லை, அவன்கிட்டே காலில் விழுந்து அப்படியே பணிஞ்சிட்டான். பார்த்தா தெரியும் உசேன் போல்ட்டை பீட் பண்ணா ஒருத்தன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். சுவிட்சை போட்டா லைட் எரியுதுமா, சுவிட்ச் எப்படி போடுறேன் டக்குன்னு லைட் எரியுது. யோசிச்சு பாருங்க, சுவிட்ச் எங்க போட்ட உடனே லைட் எரியுது. குணமாக எழுந்திரு டக்குன்னு எழுப்புறான். See, unbelievable. The power, logos, word, வார்த்தையானவர் ஆதியிலே அங்கே இருந்தார். வார்த்தையானவர் தேவனாய் இருந்தார், கடவுளாய் இருந்தார். வார்த்தையானவர் மனிதனாய் வந்தார், மகிமை நிறைந்தவராய். லோகோஸ். எழுந்திரு, அவ்வளவுதான். கெட் அப். வாட் அ வண்டர். ஆண்டவர் எழுந்தினார், உடனே குனிஞ்சான், படுக்கை ஏடினார், நட, அவ்வளவுதான். இதுதான் பெரிய ஆச்சரியம். அன்பானவர்களே, ஸ்டூட், பெண்ட், வாக், மிரக்கிள், நடந்தா, அவ்வளவுதான். அன்பானவர்களே, 38 வருஷம் பெரும்பால். ஒரு ஆள் இருந்தா போதும், என்ன அதில் போய் விட்டா போதும். பட் ஜீசஸ் இஸ் எனஃப். அவனுக்கு தெரியாது ஆண்டவர் போதுமானவர், எனக்கு அவர் போதும் அவனுக்கு தெரியாது. அவன் மனுஷன், யாராவது ஒருத்தன் எனக்கு உதவி செய்தா போதும் அப்படின்னு. நமக்கு தெரியுமா இயேசுவை? அவர் வார்த்தையை தான் தெரியும். அவர் வார்த்தையின் வழியாக தான் இயேசுவை பார்க்க முடியும். அவன் வார்த்தையின் வழியாக தான் இயேசுவை பார்த்தான். கெட் அப் அப்படின்னாரு. 38 வருஷம் எழுந்தான், நின்னான். பிரியமானவர்களே, அந்த வேலை 38 வருஷம் எனக்கு வேலை கிடைக்கல, 38 வருஷம் என் கல்யாணம் ஆகலை, 38 வருஷம் எனக்கு வீடு வாங்கலை, ஒரு வீடு கூட வாங்கலை, 38 வருஷம் இப்படி அடிக்கிட்டே போகலாம். டோன்ட் பி அஃப்ரைட். எதை பற்றியுமே நடக்காத, ரைட் நவ் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாருன்னா மேட்ரு அவ்வளோதான், விஷயமே அவ்வளோதான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும், எல்லாமே வேற. அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 16:31, அப்போஸ்தலர் 16:31 படிமா. ஆ 16:31 இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்லையா? ஆ இருக்குல்ல. பாருங்க, கடவுள் தான் அவரை விசுவாசி, வசனத்தை போதித்தார்கள். வசனம், through the word of God miracle will happen. ஆண்டவரே, உம்மை எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரனாக எண்ணவில்லை, ஆனால் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையினுடைய நீங்கள் கடவுளை பார்க்கலாம்.
ஆண்டவருடைய வார்த்தையினூடே நீங்கள் கடவுளை தரிசிக்கலாம், கடவுளை உணரலாம். அவன் உணர்ந்தான், தெரிந்தான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்ததுங்கிறத அதனுடைய வசனம் பின்னணி சொல்லுது. ஆனால் இந்த காலையிலே நமக்கு கொடுக்கக்கூடிய கடவுளுடைய படிப்பினை என்ன என்று சொன்னால், கடவுளை, அவருடைய வார்த்தையை, வல்லமையை புரிந்து கொள்ள இந்த காலை வேளையிலே கடவுள் அழைக்கிறார். எத்தனை வருஷம் என்ன, 38 வருஷம் என்ன, அப்படியே கம்ப்ளீட் சேஞ்ச். அப்படி வல்லமை உள்ள வார்த்தையை நம்புவோம். வருகின்ற நாட்களிலே அப்படிப்பட்ட விசுவாசத்தை தந்து உங்களை என்னை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். 583வது பாடலில் முதல் கவியும் கடைசி கவி. முதல் கவியும் கடைசி கவி. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. தோடே கழிப்பது எல்லாம் வீணாளாய், வருத்தத்தோடே கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் புராத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், கோரக்குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களா நீ குணமடைய. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலைக்கு காலை புதிய இறக்கங்களினால் முடிச்சு விட்டுகிற தெய்வமே, ஆண்டவரே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கடவுளை நம்புவது எவ்வளவு உசிதமானது, உண்மையானது என்பதை ஆழமாக சிந்திக்க இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ள, இந்த வார்த்தையினூடே உம்மை காண முடியும் என்ற சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதி இல்லாத உடல் ஆரோக்கியமும் வேதனை இல்லாத மனதையும் தந்து எங்களையும் ஆசீர்வதியும். எழுந்து நில், படுக்கை ஏடு, நட. ஆண்டவரே, என்ன வார்த்தைகள்! 38 வருஷம் ஆண்டவரே, நொடிப்பொழுதிலே ஆண்டவரே மாற்றினீர். எத்தனை வருஷமானால் என்ன, எத்தனை ஆண்டவரே ஆண்டுகள் கடந்தால் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வெறுமையை மாற்ற எங்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா என்று காத்திருக்கிறோம். உம்மை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பாக்கியவான்களாக ஆண்டவரே உம்முடைய பார்வையில் இருக்கட்டும். நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள் அப்பா, நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். ஆண்டவரே மனமிறங்கும், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே வாழ்க்கையே மாறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கண்ணீரோடு பார்க்கிறார்கள், கவலை தோய்ந்த முகத்தோடு தேடுகிறார்கள். எங்கள் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்! ஆண்டவர் தேவகுமாரன், கிறிஸ்து போதுமானவர். ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம். கண்ணோக்கி பாரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக நம்பிக்கையோடு, பாரத்தோடு, குடும்பத்தின் அவலத்தோடு இத்தனை வருஷம் ஆண்டவரே நான் கண்ணீர் அந்த அனுபவத்தோடு இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு வராதா, நிம்மதி வராதா, ஆறுதல் வராதா என்று காத்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய வார்த்தை, வல்லமையான வார்த்தையினுடைய உம்முடைய ஆண்டவரே புரிந்து கொள்ளட்டும், அனுபவத்தில் கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஐயா.
என்னுடைய கணவருடைய பலவீனத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் மகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எத்தனை வேண்டுதல்கள்! ஆண்டவரே மனமிறங்கும், கண்ணோக்கி பாரும், மனமிறங்கும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள் என்று அவர்களோடும் நேசக்கரம் இருக்கட்டும். திருமதி ரங்காபாய் பெனானி அம்மா நினைவு ஆறுதல் கூட்டம், ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை தாரும். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம். ஆண்டவரே வாழுகிற வாழ்க்கை, எங்கள் வாழுகிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க ஆண்டவர் அருள் செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மை கண்டுகொண்ட மனநிறைவோடு திரும்பி செல்லட்டும். அப்பா திரும்பி செல்லட்டும். குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே மது பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படும், உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமி செய்யப்படுவதா. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கண்ணாடிகள் மன்னிக்கிறது போல பாவம் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீர்ந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவரே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்னும் சதா காலம் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து தன்னுடைய வார்த்தையினால் வல்லமையை வெளிப்படுத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.